அவுட்னா எனி டிஜிட்டல் பின். ஸோ டிஜிட்டல் பின் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஜிட்டல் பின்னை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆடியோவோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எந்த ரிசல்ட் ஓகே புரியுதாடா? இது மேல் பின்ஸ் ஃபீமேல் பின்ஸ் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இது மேல் கனெக்டர் ஃபீமேல் கனெக்டர் இருக்கு. மேல்னா என்ன ஃபீமேலா என்ன சொல்லி தருவாங்க. ரியல் டைமா நீங்க படிச்சா தான் ஃபைனலா ரோபோட் செய்வீங்க. ஓகேவா? புக்ல நீங்கலாம் இதுவே வேணாம். ரியல் டைமா இறங்கி படிக்கணும். ஓகே? இப்போ ஒரு சென்சார மூணே ஒரு பின் இருக்கு. போர்ட்ல கனெக்ட் பண்ணோமா? போர்ட்ல கேபிள் வச்சு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணோமா? லேப்டாப்ல ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒரு 10 லைன்ஸ் ஈஸி. தமிழ்ல படிக்க போறோம். ப்ரோக்ராம் எப்படி படிக்க போறோம்? going to study தமிழ். எப்படி பேசிக்கிறது ஈஸியா சொல்லுங்க. ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்களா? கம்பைல் பண்ணி உள்ள சிப் ஐசி உள்ள லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணா உள்ள போயிடும். கேபிள் எடுத்துறீங்க. ரோபோட்டை ரன் பண்ண போறீங்க. அது வாட்டுக்கு என்ன ப்ரோக்ராம் படிக்குமோ அது வாட்டு ரிப்பீட்டிங்கா செஞ்சுக்கிட்டே இது மாடல். ரியல் டைமா ஒரு கார் ஷோரூம்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணா ரோபோட். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? யாருக்கு டவுட் இருக்கா? ஏன் சொல்றேன்னா இதான் பேசிக்ஸ். இப்போ பின்ஸ் இத்தனை டிஜிட்டல் பின் இருக்கு, இத்தனை வோல்ட்ஸ் இருக்கு, இத்தனை கிரவுண்ட் இருக்கு, எது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? எனி questions? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்போ இதுல ஒரு 5 பேரா 10 பேரா போட பாக்குறீங்களா? எத்தனை பின்ஸ் இருக்கு ரியல் டைமா? ஓகேவா? 10 பேரா சொல்லி தரணுமா இல்ல போர்டை பாஸ் பண்ண ஒரு 4 to 5 வோல்ட்ஸ் இருக்கு. நீங்களே பாத்துறீங்களா? பாத்துறீங்களா? ஓகே பாஸ் பண்ணிட்டீங்களா?